வணக்கம். இந்த வீடியோவில் இபிஎஃப்ஓ புதிய அதிரடி ரூபாய் 25,000 அதிகரிப்பு, ஊதிய உச்சவரம்பு மற்றும் ஓய்வூதிய உயர்வு சார்ந்து தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இது குறித்த முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு ஒரு முக்கியமான மாற்றம் விரைவில் வரவுள்ளது. கடந்த பல ஆண்டுகளாக காத்திருந்த இந்த மாற்றம் தற்போது மத்திய அரசின் பரிசீலனையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அது என்னவென்றால், இபிஎஃப் ஊதிய உச்சவரம்பை உயர்த்துவது தொடர்பான முடிவு. இந்த மாற்றம் நடைமுறைக்கு வந்தால் தனியார் துறை ஊழியர்களின் பிஎஃப் சேமிப்பும் ஓய்வூதிய தொகையும் கணிசமாக அதிகரிக்க வாய்ப்புள்ளன. தற்போது இபிஎஃப்ஓவின் ஊதிய உச்சவரம்பு மாதம் 15,000 ரூபாயாக உள்ளது. இதன் அடிப்படையில் தான் பிஎஃப் பங்களிப்பு மற்றும் இபிஎஸ் ஓய்வூதிய கணக்கீடுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆனால் கடந்த 12 ஆண்டுகளாக இந்த வரம்பில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. கடைசியாக 2014ஆம் ஆண்டு இந்த உச்சவரம்பு 6,500 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. இப்போது இந்த வரம்பை நேரடியாக 25,000 ரூபாயாக உயர்த்த அரசு பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 10 ஆண்டுகளில் பணவீக்கமும் ஊழியர்களின் சராசரி சம்பளமும் கணிசமாக உயர்ந்துள்ள நிலையில் பழைய வரம்பு போதுமானதாக இல்லை என்று கருத்துக்கள் வலுப்பெற்றுள்ளது. இந்த மாற்றம் குறிப்பாக தனியார் துறை ஊழியர்களுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். தற்போது ஒரு ஊழியருடைய அடிப்படை சம்பளம் 15,000 கடந்திருந்தாலும் பிஎஃப் கணக்கீட்டுக்கு அதிகபட்சமாக 15,000 ரூபாய் மட்டுமே எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதன்படி நிறுவனமும் ஊழியரும் 12% வீதம் பிஎஃப்க்கு பங்களிக்கின்றனர். ஆனால் புதிய உச்சவரம்பு 25,000 ரூபாயாக உயர்த்தினால் பிஎஃப் பங்களிப்பு அதிக தொகையின் அடிப்படையில் கணக்கிடப்படும். இதனால் ஊழியர்களின் சம்பளத்திலிருந்து பிடித்தம் செய்யப்படும் பிஎஃப் தொகை அதிகரிக்கும். அதாவது கையில் கிடைக்கும் சம்பளத்தில் சிறிய அளவு குறைவு ஏற்படலாம். ஆனால் அதே நேரத்தில் ஓய்வு கால நிதி பாதுகாப்பு மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும். காரணம், ஊழியர் செலுத்தும் பிஎஃப் பங்களிப்புக்கு இணையான தொகை நிறுவனமும் செலுத்த வேண்டியிருக்கும். இதனால் இபிஎஃப் சேமிப்பு நிதி வேகமாக வளரும். மேலும் எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம் எனப்படும் இபிஎஸ் திட்டத்திற்கு அதிக தொகை செலுத்தப்படும். இதன் விளைவாக ஓய்வுக்கு பின்பு கிடைக்கக்கூடிய மாதாந்திர ஓய்வூதிய தொகை உயர வாய்ப்புள்ளது. நீண்ட கால நிதி பாதுகாப்பு நோக்கத்தில் இது மிகவும் முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுகிறது. இந்த மாற்றம் நடைமுறைக்கு வந்தால் நடுத்தர வருமானம் பெறக்கூடிய ஊழியருக்கு அதிக சமூக பாதுகாப்பு கிடைக்கும். இதுவரை பிஎஃப் மற்றும் இபிஎஸ் திட்டத்தின் முழு பலன்களை பெற முடியாமல் இருந்த பலருக்கு இது உதவியாக இருக்கும். இந்த விவகாரத்தில் அரசு மே மாத இறுதிக்குள் முக்கிய முடிவெடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அதிகரித்து வரும் பணவீக்கம் மற்றும் சம்பள உயர்வை கருத்தில் கொண்டு இபிஎஃப்ஓ ஊதிய உச்சவரம்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சமீபத்தில் பரிந்துரைத்துள்ளது. இதனால் கையில் கிடைக்கக்கூடிய சம்பளம் சற்று குறைந்தாலும் எதிர்கால ஓய்வூதிய பாதுகாப்பு பல மடங்கு வலுப்பெறும் என்பதால் இந்த மாற்றம் ஊழியருக்கு நீண்ட கால நன்மையை வழங்கும் முக்கியமான முடிவாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.